பாவி மனுஷன், என் அப்பன் இந்த ஆளு தலையில கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான். இன்னைய வரைக்கும் நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். கோலம் அரிஞ்சு கோத்திரம் அரிஞ்சு பொண்ணு கொடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? இவர் சாதியை பார்க்கல மதமை பார்க்கலன்னு இந்த ஆளை பிடிச்சி என் தலையில கட்டி என்னைய வரைக்கும் படாத பாடு படுதேன். என்னம்மா இன்னைக்கு அர்ச்சனை யாரு பேர்ல? வழக்கம் போல அப்பா பேர்ல தானா? ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உங்க அப்பனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, கோயிலுக்கு போனியே, நெத்தியில திருநீரையும் காணும் ஒன்னையும் காணும். என்ன கையில பூவை சுத்திக்கிட்டு அலையிற? ஐயோ, இதுவாம்மா, இது தங்கச்சிக்குள்ளது. அதான் கையில் எடுத்துட்டு வந்தேன். அவளால காணும், அதான் அப்படி கையில் சுற்றிட்டு அலையுதேன். ஏம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு அப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எத்தனை தரடி குளிப்பிய ஒரு நாளைக்கு? தண்ணியை பூரா காலியாக்குறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. என்னம்மா நீ வெயில் காலத்தில் வெக்கையா இருக்காதா? அதான் சில்லுன்னு குளிச்சுட்டு வந்தேன். இப்போ என்னங்கிற? என்னம்மா பத்திரகாளியாட்டம் உட்காந்துருக்கு? அருவாமனையை வச்சு யாரையாவது போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா? என்ன சும்மா இருக்க மாட்டேன், அம்மாவே கோவத்தில் இருக்கு. ஆமாம், கோவத்தில் இல்லைன்னா தானே அதிசயம். இது வழக்கம் போல தானே. என்னம்மா, என்ன அப்பாவை திட்டிட்டு இருக்கியா? உங்ககிட்ட ஒரு கப்பு காஃபி வாங்கிட்டு வர சொன்னாரு. ஊர்ல உலகத்துல இல்லாத விசுவாசம். இந்த ஆள் என்னமோ 4 கணக்கு வழக்க விசுவாசமா பார்த்தாராம். அதனால பொண்ணை அப்படியே கொண்டு போய் இந்த ஆள் தலையில கட்டி வச்சுட்டாரு. என்னமோ புண்ணியத்துக்கு மாராசனுக்கு இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சி என்னத்தையோ கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நகை நட்டு துணிமணி பட்டு சேலைன்னு உடுத்தி இருப்பனா? நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுத்துருக்கலாம். இந்த ஆளுக்கு கொடுத்துட்டு என்னைய வரைக்கும் நான் படாத பாடுதால பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா விசுவாசத்துக்கு என்ன குறை? எங்க அப்பா நீதி நேர்மை நியாயமா இருக்கிறதுனால தான் உங்க அப்பா எங்க அப்பா தலையில ஒன்ன கட்டியிருக்காரு. ஒன்ன கட்டிக்கிட்டு எங்க அப்பா தான் படாத பாடுபடுது. இப்ப நீ படுறங்கிற? நல்ல வக்கனையா பேசுவியே. உங்க 2 பேத்தையும் எப்படி கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒருத்தி அப்பப்ப வந்து உட்காந்துக்கிட்டு நகை குறைய போட்டிருக்க, அதை குறைய போட்டிருக்க, இதை குறைய போட்டிருக்க, இனி என் மாமியா கறி படாத படுபடுத்துதான் பிச்சு பிடுங்குதான்னு வாங்கிட்டு போயிடுறா. உங்க 2 பேத்துக்கும் சேர்த்து வச்சதெல்லாம் அவளுக்கே அழுது முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சேர்த்தாதானே கல்யாணத்தை கட்ட முடியும். இவர் என்னன்னா கை நீட்ட மாட்டேன், நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நேர்மையா வேலை செய்யற அதிகாரி அப்படிங்கிறாரு. அம்மா, நான் வேணா அப்பாட்ட போய் எப்பா லஞ்சம் வாங்க சொல்லுது அம்மா அப்படின்னு சொல்லட்டா? ஆமா, அது ஒண்ணுதான் குறை. எதையாவது சொல்லி காலங்காத்தால அந்த ஆளை அப்படியே நாட்டியம் ஆட வச்சிடாத. போய் காப்பியை போட்டு கொண்டு குடு. அந்த பையன் இருந்தா சரி. நீ என்னடி இங்கிட்ட உட்கார்ந்து கிடக்க? போ போ, போய் மேல வடகம் காய வச்சிருக்கேன், காஞ்சிட்டான்னு போய் பாரு. சரிம்மா. வயசு பிள்ளையில வீட்டுல வச்சுக்கிட்டு நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆள் என்னன்னா மணிக்கு 3 காப்பி குடிக்கிறான். என்ன பண்ணனே தெரியலையே. என்ன சிட்டி, ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? எல்லாம் என் நேரம் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்ன, அவதான் காப்பி கொண்டாந்து கொடுத்துருப்பார்ல, குடிச்சாச்சுல, போக வேண்டியதானே? அதெல்லாம் சரி, உன் பொண்ண இன்னைக்கு அந்த வள்ளி வீட்டு பக்கம் போக வேண்டாம்னு சொல்லு. அவ அப்பா இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு, வள்ளிய பொண்ணு பார்க்க வராங்களாம். இந்த வீட்டுல ஒண்ணு நடக்குதா? எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது. நம்ம வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணம் காட்சின்னு ஏதாவது நடக்குதா? அக்கம் பக்கம் உள்ள உழுவலாம் அவ கூட சேர்ந்தவெல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டா. காலையிலே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? வேலைய பாரு, நடக்கிறப்ப நடக்கும். அவ என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவாளா? கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு அலையிறா. அவ கூட இருக்கிறவளா கையில ஒண்ணும் வயிற்றுல ஒண்ணுமா சுமந்துக்கிட்டு அலையிறாளுவா. இங்க ஒன்னையும் காணும். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை.
ஏய், நான் என்ன பார்க்க மாட்டேன் நான் சொல்றேன். நல்ல வரன் அமையணும்ல. இங்க பாரு, அதெல்லாம் அமையும். நீ வேலையை பாரு. ஆமா, சொன்ன உடனே அமைஞ்சிரும். தேடி ஆடி செய்யணும். அவன் பிள்ளைகளுக்குனா என்ன மலாம பண்றான். இங்க ஏதாவது நடக்குதா? ஊர் வாயை கூட மூடிடலாம். உன் வாயை மூட முடியாது. காலம் கத்தட ஆரம்பிக்காத. வேலையை பாரு. எல்லாம் நேரம் யாருகிட்ட போய் சொல்ல? என்னண்ணே எங்கேயோ வெளியே கிளம்புற போல. ஆமாடா, டேவிட் வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் கொஞ்சம் வெளியே போறோம். ஏன்? ஒரு மார்க்கமா தான் தெரியல. எனக்கு என்னமோ இது சரிப்படும்னு தோணல. இதை இதோட ஊத்தி மூடிட்டு அப்படியே குப்பர் அடிச்சு பாடு. என்னடா அவன் இப்படி சொல்றான்? நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. மச்சி, அவன் எப்பவுமே அப்படித்தானே. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அந்த சின்னது இவன் காலேஜில் தான் படிக்குது. இவனுக்கு ஜூனியர். அதான் ஐயா அப்படி சொல்றாரு. ஆமாண்ணே, அது சரியான சண்டைக்காரி. பேரு ருக்குமணி. ஐயோ, ஊர்ல இல்லாத வாய் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிரும். அதே இப்படின்னா அவங்க அக்கா எப்படி இருப்பா? நல்லா பாத்துக்க. போடா, அவளை பார்த்தா அப்படி தெரியல. நீ சொல்றது கரெக்டா மாமு. அவ அப்படி கிடையாது. நேர எதிர்மாறு. தங்கச்சிக்காரி தான் அப்படி. அக்காக்காரி ரொம்ப சைலண்ட். யாருக்கிட்டையும் எதுவும் பேசாது. பாத்தியாடா, நல்லா கேட்டுக்க. இதை சொல்லுடா. அவ பேர் என்னடா? அன்னை விட்டா இப்பவே தட்டை தூக்கிட்டு பொண்ணு கேட்க போயிருவாரு போல இருக்கு. கேட்டா என்னடா தப்பு? சரி, மேல சொல்லுடா. பொண்ணு பேரு மகாலட்சுமி. பேருக்கு ஏத்த மாதிரி அழகாவும் அறிவாவும் அமைதியாவும் இருக்கிறவ. ஆனா அவ தங்கச்சி ருக்குமணி சரியான வாயாடி. இன்னொரு அக்கா உண்டு. அவங்க கல்யாணம் கட்டி வேற ஊர்ல இருக்காங்களாம். அப்பப்ப சண்டையை போட்டுட்டு வருவா போல. அப்படிதான் பிரபாகர் சொன்னான். அதுவும் இல்லாம அவ அம்மாக்காரி சரியான வாயாடியான். ஊர் சண்டைய ஏன் சண்டைன்னு இழுக்கிறவளாம். அவ அப்பா வாயே பேசாத புள்ள பூச்சியான். சரி சரி, மேல சொல்லு. ஏய், உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு நல்ல சான்ஸ். அவங்க அப்பா கொஞ்சம் சாஃப்ட், அவ்வளவுதான். ஆனா என்ன, அவர் ஒய்ஃபோட அப்பா கிட்ட இவர் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வேலை பார்த்திருக்காரு. ரெண்டு பேருமே வெஜிடேரியன் தான். ஆனா கொஞ்சம் ஜாதி. இவர் வேற அவங்க வேற போல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பொம்பளை அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான். குளம் கோத்திரம் பார்க்காம நீதி நேர்மன் பார்த்து என் அப்பங்காரன் பொண்ணை கொடுத்துட்டான் வச்சுட்டான்னு. நீ வேணா அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகி பொண்ணு கேட்டு பாரு. கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா சுத்தமா கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, பாத்துக்க. ஏன் வெஜிடேரியனா? என்னென்ன சொல்ற? சுத்த சைவம் அண்ணனுக்கு செட் ஆகாதே. அதெல்லாம் செட் ஆகும். நீ வாய மூடு. அண்ணே, பொண்ணுக்காக கறி மீன் சாப்பிடுறத விட்டுற போறியா? அது எப்படி முடியும்? பிரியாணி இல்லனா உனக்கு உள்ள இறங்காதே. ஏய், இப்ப வாய மூட போறியா இல்லையா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வெஜிடேரியன். அதுல இருந்து நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு. பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஆனா அவங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்களாம். ஏன்னா ஏற்கனவே குலங்கோத்திரம் பார்க்காம இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படாத படுபடுறேன்னு எத்தனையோ தடவை தண்ணி சண்டையில புலம்பி இருக்குதான் அந்த பொம்பளை. என்னடா இது, இந்த காலத்துல போய் யாரு ஜாதி மதம்னு பாக்குறா? அதுவும் சரிதான். ஒருவேளை உன் மாமனார் ஐஸ் வச்சா பொண்ணை கொடுத்துருவாரா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கும் ஒன்ன பிடிக்கணும்ல. ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறை? பொண்ணுக்கு பிடிக்காம போயிருமாக்கும். கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனா அவளுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். எப்படி? அது எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. என் மனசு பூரா அவதான் இருக்கா. அப்போ கண்டிப்பா அவதான் என் பொண்டாட்டி. கேக்குறதுக்கு டைலாக் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி செட் ஆகும்னு தான் எனக்கு தெரியல. முதல்ல நீ பியூர் வெஜிடேரியனா மாறணும். இல்ல அந்த பொண்ணு உனக்காக நான்வெஜ் சாப்பிடணும். இது ரெண்டுல ஒண்ணு எப்ப மாறுதோ அப்பதான் ரெண்டு பேரும் சரிசமம். அப்ப நானே ஆரம்பிக்கிறேன். இன்னிலிருந்து நான் சுத்த சைவமா மாற போறேன். டேய், அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏண்டா, அவளே சாப்பிடலனா நான் எப்படி சாப்பிடுறது? கண்டிப்பா என்ன நான் மாத்திக்குவேன். அப்போ நீ உறுதியா தான் இருக்க. என்ன? சரிண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா தம்பி. அப்ப அந்த சண்டை கொல்லிட்ட எனக்கு சண்டையே வராத மாதிரி நான் பாத்துக்கணும், அப்படித்தானே?
அப்படித்தான். சரி வாடா கிளம்புவோம். எங்க கோயிலுக்கா? என்னடா முழிக்கிற? கோயில்ல போய் நின்னுக்கிட்டு சாமி கும்பிட போறியா? ஏன் கும்பிட்டா என்ன தப்பு? எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். நீங்க தான் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஐயா விட்டா சமத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாரு. நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. ஏய், உங்க அம்மா சொன்ன மாதிரி முதல்ல நீ கம்பெனில ஜாயின் பண்ண வேண்டியதானே? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஹே டேவிட், நீ இங்கேயா இருக்க? என்னடா உன்னை அம்மா கம்பெனில ஜாயின் பண்ண சொன்னாங்களாம், நீ சேர மாட்டேன்னு சொன்னியா? அண்ணே, உன் கம்பெனி நல்லபடியா போறது பொறுக்கலையா? டேவிட் அண்ணாவை கொண்டு உள்ள நுழைச்ச அப்படிதான். ஏய் சும்மா இரு, என்ன பேசுற? என்னடா டேவிட்டு, ஏதாவது காதல் கீதல்னு யாராவது விழுந்துட்டீங்களா? இப்படி ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மோப்பம் பிடிச்சிருவியே. ஏய், எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. சும்மா இருனே, நீ வேற. ஏய், பாக்குறது தான் பாக்குற. நல்ல கிறிஸ்டியன் குடும்பத்துல இருந்து பொண்ணு பாருடா. நீ பிசாட்டி வேற எங்கேயாவது பார்த்துட்டு அம்மா கிட்ட என்னாலெல்லாம் பேச முடியாது. அதுக்கு சான்ஸே இல்ல. டேய், என்னடா சொல்ற? நீ வேற. போன அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். ஏய், ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா? நே கரையாத, நானே சொல்றேன். இந்த வீட்டுக்கு அடுத்த மருமக மகாலட்சுமி தான் வரப்போறா. அதான் பேசிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. அடப்பாவி, என்னடா மகாலட்சுமிங்கிற? யாருடா அது? ஐயோ, அண்ணே, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏதாவது ஒளரி கொட்டி அம்மா கிட்ட மாட்டிடாத. பொண்ணே இப்பதான் பாத்திருக்கேன், நீ அதுக்குள்ளயுமா? அடப்பாவி, இது எங்க போய் முடிய போதோ? இத நினைச்சாலே என் கை காலெல்லாம் நடுங்குது. எங்க போய் முடியும்? எல்லாம் உன் தலைமையில கல்யாணத்துல தான் முடியும். போ போ, நிம்மதியா போய் தூங்கு. டேய், பொண்ணு அழகா இருப்பாளாடா. அண்ணே, அண்ணிய கூப்பிடவா? வசதி எப்படி? அடப்பாவி, அழகா இருப்பாளான்னு தானே கேட்டேன். ஏ, ஐயா அழகா இல்லாமலா பின்னாடி சுத்துவாரு. ஏய், போட்டோ ஏதாவது வச்சிருப்பியே, இருந்தா காட்டுடா. ஐயோ அண்ணே, இன்னும் நான் பார்க்கவே இல்லை. நேத்து தான் பார்த்திருக்கேன். ஒரு நாள்ல உனக்கு போட்டோ காட்டணுமா? நான் பேசி என் காதல சொன்ன பிறகு கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணு. சரியா? இப்ப கிளம்பு. ஏய், அம்மாக்கு முன்னாடி ஒளரி கிளறி மாட்டிக்காதடா. அப்புறம் என்னையும் சேர்த்து தொலைச்சிட போகுது. அதை நான் பாத்துக்கிறேன், நீ உளராம இருந்தா சரி. சரிடா, ஆல் த பெஸ்ட். அடப்பாவி, நல்ல குடும்பம்டா. ஏய், நாங்க 3 பேரும் ஒத்துமையா தான் இருப்போம். ஆனா என் தங்கச்சிக்காரி வந்தா அவ்வளவுதான், இந்த வீட்டையே 2 ஆக்கிடுவா. அண்ணே, நாளைக்கு அவ புருஷனோட இங்க வர்றதா சொல்லியிருந்தா. அவ காதுல மட்டும் போட்டுறாத. அவ்வளவுதான், அம்மா கிட்ட போய் பத்த வச்சிருவா. ஏய், நீ உளராம இருந்தா சரி. வாடா போவோம். சரிடா, அப்ப இன்னும் 2 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டேன். எதுக்கு வம்பு? அது சரி. என்னடி வேணும் உனக்கு? ஏண்டி இப்படி முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? இங்க உங்களுக்கு நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு உங்க தம்பிட்ட பேசுங்க. ஏன்னா உங்க தங்கச்சி இங்க வரலாமே. ஏய், அவ வர்றதுக்கும் நான் பேசுறதுக்கும் என்னடி இருக்கு? இங்க உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி ஏதாவது இருக்கா? என் தங்கச்சி எலிசபெத் தான் உங்க தம்பிக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க தங்கச்சி அவ நாத்தனாரு மெர்சிய கொண்டாந்து இங்க ஜாயின் பண்ணலான்னு பேசுறதுக்காக வர்றா. நாம எங்கடி நினைச்சோம்? நீ தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர்றதுல விருப்பம் இல்ல, அப்படித்தானே? நான் என்னத்த சொல்ல? நீங்க எல்லாம் ஒரு பிளான போட அவன் ஒரு பிளான போட்டிருக்கான். எங்க வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு என்ன குறை? என்னை விட அழகுலயும் அறிவிலையும் அவ எப்படி இருப்பா தெரியுமா? அவ எப்பேற்பட்டவா? கம்ப்யூட்டர்ல 10 படி எல்லாம் பூந்து விளையாடுவா. என்ன மாதிரியா? நான் தான் சமைக்கட்டையே கதின்னு கிடக்குறேன். அவளையும் கொண்டாந்து இங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிசினஸ் இன்னும் ஓகோன்னு போகும். உங்களுக்கு ஒரு கரைச்சலும் கொடுக்க மாட்டா. நீங்க எல்ல நின்னா அவ என்னையா நிப்பா. 2 பேரும் ஆபீஸ பாத்துக்குவாங்க. அப்புறம் நாம நினைச்ச மாதிரி ஜாலியா இருக்கலாம். எங்கம்மா ஜாலியா போக போறோம்? ஏதாவது பிளான் போட்டிருக்கியா?
இவனை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறதா? அதான் வந்துட்டான்ல உமாவன். சொல்லுமா. டேய், உன்னையும் தங்கச்சியையும் தூங்க சொல்லிட்டு தானே வந்தேன். பால் கொடுத்தல, குடிச்சியா? ஐயோ, அம்மா, நானு அப்பவே பால் குடிச்சிட்டேன். ஆனா தங்கச்சி பாப்பா அழுது என்னையே எழுப்பி விட்டுட்டான். அதான் வந்துட்டேன். என்னடா சொல்ற? பாப்பா அழுறாளா? சித்தாவா வந்தாங்க. அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு போய் அவங்க ரூம்ல படுக்க வச்சுட்டாங்க. அவ அழல. சரி சரி, நீங்க என்ன ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. அடியே, உனக்கே இது நியாயமாப்படுதா? நாலு பூரா வேலையை பார்த்துட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு கண் அசந்தேன். மணி 11:45 ஆகுது. இப்ப எழுப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சு ஏண்டி இப்படி பாடா படுத்துற? அது இப்ப பேசுற விஷயமா? காலையில பேசிக்கலாம். இப்ப பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. வா. ஆய முடியுது, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஒழுங்கா சொன்னதுக்கு பதில சொல்லுங்க. நாளைக்கு உங்க தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க தம்பிட்ட பேசுறீங்க. என்ன பேசணும்? என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். ஏய், சும்மா இருக்கல, அடி வாங்குவேன். பாத்தியா, பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசுற விஷயமா இது? கண்டிப்பா நாளைக்கு நான் பேசுறேன். இப்ப நட. நீங்க பாருங்க, இப்ப உங்களை விடுறேன். ஆனா நாளைக்கு நீங்க பேசியிருக்கணும். சரிடி, வா போய் தூங்குவோம். நீ என்னடா முழிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான். பேச வேண்டியதை பேச விடுறியா? என்ன பாடுபடுத்தி எடுக்கிற? நான் எங்க படுத்தினேன்? அப்பா கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். அதான் அப்பா கூப்பிட வந்தேன். ஏய் மெர்லின், சொன்ன கேளு, வா. நீங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்க தங்கச்சி பக்கம் சாஞ்சிங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சரிடி, வா போய் தூங்குவோம். அது நாளைக்கு பட்டுக்கலாம்.